ஒரு பெரிய பணக்காரர் ஹெலிகாப்டரில் போகிறார். அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகுது. 6 பேரோட போனார். 5 பேர் இறந்துட்டாங்க, வெடித்து செதறி. இவர் மட்டும் ஒரு மரக்கலையில் காட்டில் தொங்குறார். கடவுளை கூப்பிட்டார், கடவுளே என்னை காப்பாற்றுங்கன்னு. கடவுள் வந்து காட்சி கொடுத்தார். என்னப்பா வேணும், என்னை காப்பாற்றுங்க. சரின்னு சொல்லிட்டு காப்பாற்றி அந்த பணக்காரர் வீட்டாண்டு கொண்டு போய் நிற்க வச்சிட்டார். உடனே இந்த பணக்காரன் சொன்னான், இந்த பார் கடவுளே, என்னை காப்பாற்றிய உனக்கு நாளைக்கு நான் விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன், வாங்க எங்கிட்ட அப்படின்னா. கடவுள் அதெல்லாம் வேணா பாடினார். இல்லை நீங்கள் வந்தால் நல்லது அப்படின்னா. சரி அன்பாக கூப்பிட்றானேன்னு சொல்லிட்டு கடவுள் போகிறார். கடவுளுக்கு எல்லாமே தெரியுமே. போனால் கடவுளே வருக அப்படின்னு ஊர் உள்ள போஸ்டரு, கட் அவுட்டு, கொடி கீடி எல்லாம் போட்டு பயங்கர கிராண்டு, லைட்டு கீட்டெலாம் போட்டு கடவுள் வந்துட்டு இருந்தார். அவன் வீட்டுக்கு வந்துட்டு சொன்னார், இந்த பாருப்பா, இந்த வீண் ஆடம்பரம் எதற்கு இதில் இவ்வளோ கிராண்டாக நீ செலிப்ரேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னார். அதுக்கு அவன் சொன்னான், நாளைக்கு என் பிறந்த நாள்னா. கடவுள் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். ஏன் கடவுளை சிரிக்கிறீங்கன்னா, இல்லைப்பா எவ்வளோ பேர் கூப்பிட்ருப்பேன், கடவுளே உங்களை பார்க்கறதுக்கு 5000 தொழிலதிபர்கள் வந்திருக்காங்க, அது இல்லாமல் நல்ல விலை உயர்ந்த பொருட்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு. கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இது பாருப்பா, இன்னும் 2 நாட்களில் உனக்கு மரணம் வரப்போகுது. இது தெரியாமல் ஒரு கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணுறேன். இந்த 5000 பேர்கள் எப்போ வந்தவங்க, இப்போ வந்தவங்க. நீ பிறக்கும் போது இந்த 5000 பேர் உனக்கு தெரியுமா? தெரியாது. நீ செத்ததுக்கப்புறம் இந்த 5000 பேரில் எத்தனை பேர் உங்க கூட சாவாங்க? தெரியாது. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த ஆடம்பரம்? ஒரு மனிதனாக பிறந்தால் எளிமையாக இருக்கணும். நீ ரொம்ப ஆட்டம் ஆடிட்ட, அதனால தான் உன்னை கையும் களவுமாக தூக்க போகிறேன் 2 நாள் கழிச்சுன்னார். 2 நாள் கழித்து சொல்லிவிட்டு கடவுள் சாப்பிட்டு போயிட்டார். அவனுக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. இந்த மன வேதனையில் சாப்பிட்றேன்னு எண்ணிக்கிட்டு வாழ்க்கையை வாழாமல் நொந்து போயிட்டான். அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஆடக்கூடிய நேரங்கள் வரும்போது ஆடணும், அடங்கக்கூடிய நேரங்கள் வரும்போது அடங்கணும். ஆனால் இன்றைக்கி அரசியல்வாதிகள் போய் பாருங்கள், ஊருக்குள்ளே கட் அவுட் வச்சு மக்களை தொந்தரவு பண்ணி சவுண்டு வச்சு எல்லாத்துக்கும் அனுமதி கேட்கணும் போலீஸ் ஸ்டேஷனில். இப்போது அரசியல்வாதி இவ்வளோ ஆடம்பரம் பண்ணுறதுக்கு எங்கே போய் அனுமதி கேட்குறாங்கன்னு யாருக்கும் தெரியல.